தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே மது பாட்டில்களை கடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தேர்தலை முன்னிட்டு வரும் 16ஆம் தேதி வரை மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள அன்னதானப்பேட்டையில் மது பாட்டில்களை கடத்தப்படுவதாக பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் சோதனை நடத்தியதில் 830க்கு மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது அதிமுக தேமுதிக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. தமிழகத்தில் நேற்று பிரச்சாரம் ஓய்வடைந்த நிலையில் ஆண்டிப்பட்டியில் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுகவினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் தேமுதிக கூட்டணியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக கூறி திமுகவினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் கம்பம் தொகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சிலவற்றில் சீல் பிரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதனை கண்டித்து திமுகவினர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கும் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்.